ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஃபிஷ் கிளீனிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கனவா மீன் எடுத்துக்கோங்க. அதோட தலை பாக்கம் பாருங்கள், அதை அப்படியே ஒரு இழுப்பு எடுத்துருங்க. அப்புறமா அதுக்கு பாடியில் அதுக்குள்ளால பாருங்கள் ஒரு ஓலை மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்குள்ளால நிறைய வேஸ்ட் இருக்கும் பாருங்கள், அதெல்லாத்தையும் நீங்கள் எடுத்துருங்க. சரியா? குடல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் இது க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே ஒரு மெரூன் கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலர் மாதிரி, அதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக அப்படியே இலகி வந்துடும். அதனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். முக்கியமாக வந்து கனவா மீனுக்கு உள்ளால் அது ஓலை மாதிரி இருக்குது, அது பெருசாக இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடணும். அப்புறமா தலை பக்கத்தில் வந்து ஒரு மை மாதிரி ஒன்று இருக்கும், இங்கு மாதிரி இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா ரொம்ப, இல்லைன்னா வந்து அதை நீட்டாக க்ளீன் பண்ணிடணும். அது ஒன்றும் தான், வேறு ஒன்றுமே இல்லை. பார்த்திங்களா, மேலே உள்ளதெல்லாம் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஒயிட்டாக நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம தலை பக்கத்தில் பாருங்கள், அதில் வந்து ஒரு பல்லு மாதிரி இருக்குது. அந்த பல்லு மாதிரி இருக்கிறத நம்ம அப்படியே இந்த இடத்துல பாருங்கள், நான் காமிச்சு தரேன். அந்த டெண்டக்கிள்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் வந்து பல்லு மாதிரி இருக்குது. அந்த பல்லு மாதிரி இருக்கிறத அப்படியே எடுத்துருங்க, எடுத்து தூர போட்டுருங்க. அப்புறமா அந்த கண்ணு பக்கம் இருக்குது பாருங்கள், அதில் தான் அந்த மை இருக்கும். அதனால் வந்து அதை அப்படியே நீட்டாக எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. சரியா? அந்த கண்ணு பக்கத்தில் அந்த மை, அதனால் கண்ணு நமக்கு தேவையே இல்லை, அது பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற இந்த கை கால் மாதிரி நீண்டு இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் இருக்கிற அந்த மை எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ மை வந்து பரவிடக்கூடாது, அதனால் க்ளீன் பண்ணி நீட்டாக தேவையில்லாத டர்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் க்ளீன் பண்ணிக்கோங்க மக்களே. இப்போது வந்து கனவா மீன் சீசன். ஸோ நாங்களும் கனவா மீன் வாங்கினோம். நீங்களும் வந்து எங்கேயாச்சும் நீங்கள் கனவா மீன் பார்த்தீங்கன்னா வாங்கி நல்லா சாப்பிடுங்க. அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற ஃபிஷ்ஷை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம மற்ற நேரங்களில் கனவா மீன் சாப்பிடணுன்னு நினச்சாலும் கிடைக்காது. ஸோ அந்தந்த டைம் கிடைக்கக்கூடிய ஃபுட்டை நல்லா வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இப்போது கனவா மீன் சீசன் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதனால் நாங்களும் வாங்கினோம். நீங்களும் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிக்கோங்க, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதுங்க. சரியா? அப்புறமா ஃபிஷ் க்ளீன் பண்ணுறது கஷ்டம், எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதுங்க. அதனால தான் ஃபிஷ் க்ளீனிங் மெத்தட் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி லாஸ்ட்டில் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள் மக்களே. அப்புறமாட்டு இதை மாதிரி ரவுண்டாக குட்டி குட்டியாட்டு நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணி எல்லா ஃபிஷ்ஷையும் எடுத்துக்கோங்க. புரியுதா? கனவா மீன் க்ளீன் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்படாத மக்களே, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதே கனவா மீன் ப்ரிப்ரேஷன் சமையல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் நான் வந்து வீடியோ போட போகிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மேலே உள்ளது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, இப்போ ஒயிட்டாக நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் கனவா மீன் க்ளீன் பண்ணணும். வீடியோவை கடைசியோட பார்த்தா அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.